அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா 2025ஆம் ஆண்டு எண்கணிதப்படி எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். இதுல முக்கியமா ஆங்கில தேதி பிரகாரம் பார்க்கிறோம். இத ஜாதகத்தோடையும் பொருத்தி பார்க்க போறோம். அந்த வகையில இந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா 2024 இந்த வருடம் முடிய போகுது. கடைசி மாதத்துல நாம இருக்கோம். 2024 அப்படின்னு சொன்னா 8 சனியினுடைய ஆதிக்கம் இந்த ஆண்டு இருந்து குறிப்பா எல்லோருக்குமே எல்லா விதத்திலையும் கஷ்டங்கள் இருந்திருக்கும். உழைப்பாளிகளுக்கு கஷ்டங்கள் இல்லை, ஆனாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை அப்படின்ற ஒரு போராட்டமான சூழ்நிலை எல்லோருக்கும் இருந்திருக்கும். நாம இப்ப பார்க்க போறது 2025. இது 1/1/2025 இரவு 12 மணிக்கு மேல இந்த 2025 பிறக்குது. ஆங்கில புத்தாண்டை நம்ம கொண்டாட போறோம். அப்போ ஜாதகப்படி எந்த லக்கணம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா கன்னி லக்கணம். ஒவ்வொரு ஆண்டும் கன்னி லக்கணம் தான் வரும். ஒவ்வொரு ஆண்டும் சூரியன் தனுசுல தான் இருப்பார். இதுல மாற்று கருத்தே இல்லை. அப்போ கன்னி லக்கணம், இந்த கன்னி லக்கணத்துக்கு சூரியன் 4ல் இருப்பார். ஆனா மற்ற கிரகங்கள் மாறி அமைஞ்சிருக்கும். மற்ற கிரகங்கள் மாறி அமைஞ்சிருக்கும். இந்த கன்னி லக்கணத்தை உங்க லக்கணத்தோட பொருத்தி பார்க்கறதோட மற்ற கிரகங்களை நாம சேர்த்து பார்க்கும் பொழுது துல்லியமா பலன் சொல்லலாம். அடுத்து இந்த 2025 1/1/2025 இதை ஹிப்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வழியில போட்டோம்னா 14 அப்படின்னு வரும். அதை சிங்களா நம்ம மாத்தோம்னா 5. அப்போ 1/1/2025 இதனுடைய ஹிப்ரு புதன். 2025 அப்படின்னு பார்க்கும் பொழுது 9. அப்போ 2025 கதாநாயகன் 9. 2025 கதாநாயகன் 9. ஆனா அதை ஹிப்ருவா மாத்தினோம்னா பேக் எண்ட்ல இருக்கக்கூடிய கிரகம் 4, அதாவது 49 ஹிப்ரு பிரகாரம் ராகு. அப்போ எல்லாம் நல்லதா போற மாதிரி இருக்கும். அங்கங்க அமைதிகள் குலைக்கப்பட்டு வாக்குவாதங்கள் நடக்கும். இங்க 9 அப்படின்னு சொன்னா போராட்டம், ராகு அப்படின்னு சொன்னா தீவிரவாதிகளினுடைய தொல்லைகள், இதெல்லாம் குறிப்பா இருக்கும். ஸோ உலகியல் ஜோதிடம் அப்படின்றது அது வேற மாதிரி ரொம்ப விரிவா பார்க்க வேண்டிய விஷயங்கள். இருந்தாலும் இங்க ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா இந்த எண்கள் எல்லோருக்கும் ஒரு விதமான பதட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டா தான் இருக்கும். எதையும் போராட்டம் பண்ணி பெறக்கூடிய ஒரு ஆண்டா தான் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஆண்டுல நம்பர் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஆதிக்கம் பெற்ற நபர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். நம்பர் 1 அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி 1, 10, 19, 28 இந்த தேதிகள்ல ஏதாவது ஒண்ணு நீங்க பிறந்திருந்தாலும் இந்த 1ஆம் எண் ஆதிக்கம் உங்களுக்கு உண்டு. அடுத்து பிறந்த தேதி, மாதம், வருடம் இது எல்லாத்தையும் கூட்டி வரக்கூடிய எண் 1ஆக இருந்தாலும் நீங்க 1ஆம் தேதி ஆதிக்கம் கொண்டவர்கள். உங்களுக்கு பிறந்த தேதி தெரியாது, பிறந்த மாதங்கள் தெரியாது அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய பெயரை நீங்க கூட்டி பார்க்கும் பொழுது 1ஆம் எண்ணில் இருந்தால் உங்களுக்கு இப்போ சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தி வரும். பொதுவா 1ஆம் நம்பர் அப்படின்னு சொன்னாலே நம்பர் 1 அப்படின்னு சொல்றோம். சூரியன் ஆதிக்கம், நவகிரகங்களின் நாயகன். இந்த சூரியன் ஆதிக்கம் பெற்றவங்க பொதுவா எப்படி இருப்பாங்க அப்படின்னா எதிலையும் பிரகாசமா இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்க, கம்பீரமா இருப்பாங்க. அவங்களுடைய உடல் பார்த்தீங்கன்னா
ஒரு தோற்றம், ஒரு அழகான தோற்றம், கண்கள் கவர்ச்சியா இருக்கிறது, எதுலையுமே ஆளுமை இருக்கும் அவங்க கிட்ட. தன்னுடைய கௌரவத்துக்காக எதையும் செய்வாங்க. தனக்கு எது சரின்னு படுதோ அதை சரியா செய்வாங்க. ஒரு இடத்துல போறாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள முன்னிலைப்படுத்துற அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அதாவது ஒரு காரியத்தை செய்ய தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுல பின்வாங்க மாட்டாங்க. அதுல வரக்கூடிய எந்த தடை தாளங்களையும் பார்த்து அஞ்சி பின்வாங்க மாட்டாங்க. வாழ்க்கையில முன்னேறக்கூடிய நண்பர்கள் தான் இந்த ஒண்ணாம் எண்காரர்கள். அப்போ எதுலயும் சுதந்திரமா இருக்கிறது, சுய கௌரவத்தோட இருக்கிறது, கௌரவ குறைச்சல் எங்க இருக்கோ அங்க போக மாட்டாங்க. அரசாங்கம், அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். பூர்வீகத்துல பாத்தீங்கன்னா ஒரு பற்று வச்சு நிற்பாங்க. எங்க போனாலும் ஏன் ஊரு, ஏன் நாடு, என்னுடைய ஜாதி, என்னுடைய மதம் அப்படின்ற அந்த கொள்கையில கவனமா இருப்பாங்க. ஆக மொத்தத்துல நல்ல ஒரு அமைப்பு உள்ள இந்த ஒண்ணாம் எண்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சென்ற ஆண்டு சனியோட ஆதிக்கம், போராட்டங்கள் ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். போராட்டங்கள் ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணா இருக்கும். தொழிலுக்காக கடன் வர்றது, கொடுத்த இடத்துல கடன் வராம இருக்கிறது, தொழில நீங்க போட்ட முதலீடே பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாத கஷ்டப்பட்டது, குடும்பத்துல பலவிதமான குழப்பங்கள், கோளாறுகள், இது எல்லாம் இருந்திருக்கும். எப்படி இருந்திருந்தாலும் உங்களுக்கு ஏற்ற நேரத்துல உங்களுக்கு தேவையான பணம் தேவைக்கு அதிகமாகவே வந்திருக்கும். ஆனா போராட்டங்கள் இருந்திருக்கும். இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத சுருக்கமா பார்ப்போம். இந்த வருடம் 9ஆம் எண். இந்த 9 கூட எந்த எண்ணை கூட்டினாலும் அதே எண்ணு தான் வரும். 3ஆம் நம்பர் கூட்டினா 3 தான் வரும். 5 கூட்டினா 5 தான் வரும். ஆக இந்த ஆண்டை நீங்க சரியா பயன்படுத்திக்கினா வெற்றி உங்களுக்கு தேடி வரும். இந்த ஆண்டு 1ஆம் நம்பர்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொன்னா, அடிக்கடி மாற்றங்கள் ஏற்படும். செய்யற தொழில்ல மாற்றம், அதுல ஒரு இடமாற்றம், குடும்ப விஷயங்கள்ல ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். அந்த பெரிய மாற்றத்தை நீங்க நன்மையா மாத்தணுமா அல்லது அதன் போக்குல போகணுமான்றதை தான் நீங்க முடிவு பண்ணணும். அப்ப நன்மையா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, சூரியனா அதிகாலை பொழுதுல நீங்க இருந்து மெடிடேஷன் பண்ணும் பொழுது உங்களுக்கு அது சாதகமா அமையும். அப்போ பொதுவா இந்த ஆண்டு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நன்மையும் தீமையும் கலந்த ஒரு ஆண்டாக இருக்கும் அப்படின்றதுதான் பொதுவான விஷயங்கள். இதுல சூரியன், ஆண்டினுடைய எண் 9, செவ்வாய், இவங்க 2 பேருக்கும் எப்படி நட்பு அப்படின்னு சொன்னா, நட்பான கிரகங்கள் தான், நன்மையை செய்யக்கூடிய அமைப்பு தான். ஆனா இரண்டுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா வெப்பம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதனாலதான் செய்யற தொழில சலிப்பு ஏற்படும். அதனால வருமான குறைவு ஏற்படும். ஆனா ஒரு நல்ல விஷயம், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். குடும்பத்துல எதிர்பார்த்து காத்து கொண்டே இருந்த சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி இந்த ஆண்டு நடக்கும். இப்போ நீங்க அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுல மாற்றங்கள் ஏற்படும். வெளியூருக்கு போகிறது, வெளியில இடமாற்றம் செய்யறது, இதெல்லாம் ஏற்படும். அதே போல செவ்வாய்னா உறவு, நெருங்கிய உறவினர்களுக்கு உடல்நலை குறைவு ஏற்படும். அதற்காக உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா விரயங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. குடும்பத்துல பிரிவினை. அப்போ வெப்ப கிரகங்கள் ஒன்று சேரும் பொழுது பிரிவினைகள் ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆனா வருஷம் முடிகிற சமயத்துல எதிர்பாராத நன்மைகள் உண்டு. எதிர்பாராத
நன்மைகள் உண்டு. இப்போ 1ஆம் எண்ணுல நீங்க பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த 1ஆம் எண் அப்படின்றது அஸ்வினி. எண் கணிதத்துல ஜாதகத்தோட பொருத்தி பார்க்கும்போது கேதுவோட நட்சத்திரத்துல 1 அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். நீங்க நட்சத்திர பாதங்களை பார்க்கும்போது ஸோ அம்சத்திலையும் சூரியன் ஆதிக்கம் இருக்கிறதுனால நம்பர் 1 உள்ளவங்க என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு சொன்னா ஜித்தர் சீவ சமாதி வழிபாடு செய்யறது சிறப்பை தரும். விநாயகர் வழிபாடு செய்யறது சிறப்பை தரும். கேது சூரியன் அப்படின்றதுனால தந்தையோட வாக்குவாதங்கள் ஏற்படும். அப்போ வாக்குவாதங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்க பார்த்துக்கணும். அடுத்து 10ஆம் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிரன் சனி ஆதிக்கம். இந்த 10ஆம் எண்ணில் பிறந்து இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு மிக மிக சிறப்பான ஆண்டு. திருமணம் நடக்கும், மனைவியால் வருமானம், உங்களுடைய செய்தொழில ஏற்றங்கள், தேவையான நேரத்துல தேவைக்கு அதிகமாக பணம் கிடைக்கிறது, இதெல்லாம் உங்களை தேடி வரும். நீங்க 19ஆம் தேதி பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா புதன் சூரியன் அப்படின்ற ஆதிக்கத்துல செவ்வாய் செயல்படுவார். எப்பயுமே சூரியன் புதன் சேர்க்கை புத்திசாலித்தனமா எதையும் செய்வாங்க. அப்போ 19ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு அரசியல்ல லாபம், அரசாங்கத்துல லாபம், பிள்ளைகளால் மகிழ்ச்சி, பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறது, இதெல்லாம் உண்டுங்க. இதுவே நீங்க 28ஆம் தேதி பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அமாவாசை யோகம். இது அமாவாசை யோகம் இருந்தாலும் தேய்பிறை போல செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ நீங்கெல்லாம் உடல்நிலையை பார்த்துக்கணும். ஏற்ற இறக்கங்கள் உங்களுக்கு இருக்கும். அப்ப 28ஆம் தேதி பிறந்தவங்க போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கு. இது நீங்க பிறந்த தேதிக்கு உண்டான பலன்கள். இப்போ மொத்தத்துல நீங்க இந்த வருடம் வெற்றி பெறறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோம். செவ்வாய் இந்த ஆண்டு பிறக்கும் பொழுது எப்படி இருக்கார் அப்படின்னு சொன்னா அவர் பலம் குறைவாக இருக்கிறார். அதனால நீங்க பழனி முருகன் கோவிலுக்கு சென்று வர்றது உங்க வாழ்க்கையில பல விதமான திருப்பங்களை கொடுக்கும். உடலுக்கு தேவையான உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகள், அதாவது குளுமையை தரக்கூடிய உணவுகள். வெண்பூசணி உங்களுக்கு மிகவும் நன்மையாக இருக்கும். வெள்ளரிக்காய் உங்களுக்கு மிகவும் நன்மையாக இருக்கும். ஆக இதையெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் என்று சொல்லி முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி.